അല്ല ആൾക്ക് എന്നിട്ട് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അത് അവർക്ക് നമ്മളുടെ പരിപാടികൾ ആളുടെ പണി നമുക്ക് വൃത്തിയായിട്ട് നീയല്ലേ നിന്റെ അല്ലേ വണ്ടി അപ്പൊ നീ പറയണത് സൂപ്പറായിണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ, അടിപൊളിയായിണ്ട് ഇങ്ങനെ പറയാ നമ്മള് മലയാളത്തിലെ അടിപൊളിയായിണ്ട്. വണ്ടികൾ ഇനി വരും, ഞങ്ങൾ കൊണ്ടുവരും. താങ്ക് യു ബ്രദർ, താങ്ക് യു ബ്രദർ. ஒரு தொழிலாளிக்கு தான் என்னுடைய வார்த்தை பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல தொழில் தெரிஞ்சவன் முன்னாடி தப்பாக தொழில் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த தொழிலை பார்த்து பிடிக்காம கொந்தளிச்சு போய் பேசக்கூடிய ஒரு மனுஷன் தான் உண்மையான தொழிலாளியாக இருப்பான். அப்படி ஒரு உண்மையான தொழிலாளி பிறர் குற்றத்தை சுற்றி தான் காட்டுவான். அப்படி காட்டும் போது தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஈனத்தனமான வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிறரை குறை சொல்கிறது. அப்படி நான் பிறரை குறை சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாலும் நான் சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி புரியும், எப்படி புரியலைன்னா சொல்கிறவர்கள் இல்லாட்டி எப்படி கேள்விப்படுவார்கள், அப்படி கேள்விப்படலைன்னா அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள். அப்போ கண்டக்க முண்டக்க பாடி கட்டி மீண்டும் ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய அமௌண்ட்டுகளை கடனை வாங்கி அந்த தொட்டியை வேலை பார்த்து அவங்க அப்படி இன்னொரு கஷ்டத்தை பார்க்கணுமா அப்படின்ற வைராக்கியத்தில் தான் சில பேர்களை குறை சொல்கிறது. அது சில பேர்களை வருத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சில பேர்களில் சில வேலைகளை குறை சொல்கிறது. ஏன்னா ஒரு வேலைக்காரனுக்கு இன்னொரு தவறான வேலையை பார்த்தா அவனுக்கு துடிக்கும். இப்போ ராஜானே சொன்னார், நான் ஒரு கோடி வட்டம் பூசும் போது சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா யாரும் பார்க்காதவன்னா தண்ணியை ஊற்றி கரைச்சி மீண்டும் காலையில் அதை முடிச்சு கொடுத்துருவானே அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு வேலைக்காரருடைய இதயம். அந்த மாதிரி என் ஆடியோவையும் நீங்கள் இந்த கழுத குரலையும் ரசித்து கேட்டு என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. இந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசு. உண்மைக்கும் சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்க எந்த எல்லையை தாண்டியும் அங்கே வந்துடுவாங்கன்றதுக்கான நிறைய உதாரண புருஷர்களை பார்த்துட்டேன். இன்றைக்கி தமிழ் போய் மலையாளமே வந்துருச்சுங்க. மலையாளம் தெரிஞ்ச இந்த நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணார். அப்போ ஃபோன் பண்ணும்போது, அண்ணா எனக்கு உங்களுடைய வார்த்தை புரியலை. அதாவது தொழில் வார்த்தை புரிஞ்சால் தான் உங்களுக்கு எப்படி நான் தொழில் செஞ்சு தர முடியும்னு தெரியணும். ஏன்னா முதல்ல நீங்கள் கேரளாவில் எப்படி வண்டி இருக்கும், அந்த மாதிரி எப்படி செய்யணும்னு எனக்கு ஒரு சின்ன யூகம் இருந்தாலும் அதை எனக்கு சரியாக செய்யலைன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னா, அதனால் நம்ம டீல் கட்டு அப்படின்னு ஃபோனில் முடிச்சிட்டேன். இருந்தாலும் திரும்பவும் ஃபோன் பண்ணார், வண்டியை நம்பி கொண்டு வந்தார். அப்போ என் இதயம் சொல்லிச்சு, மனுஷன் நம்ம இப்படியே யோசனை பண்ணி பாருங்கள், 100 வருஷம் கழித்து நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இந்த மனுஷன் கேரளாவிலேருந்து நம்மகிட்ட வண்டியை கொடுத்துருக்குறாரு. இது போல் கொள்ள துளையிலேருந்துலாம் வண்டி வருவாங்க. என் மனச்சாட்சிக்கு துரோகம் இல்லாமல் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையான தொழிலை மட்டும் பண்ண பார்ப்பேன். அதாவது நான் ஒரு பெரிய மந்திரம் போட்டு உங்களை காப்பாற்ற போகிறவன் கிடையாது. உங்கள் கூலிக்கு உண்மையான ஒரு வேலைக்காரனாக இருப்பேன். அவ்வளோதான் நம்மளுடைய கேரக்டர். அப்படின்னும் போது இவருடைய வேலையை நம்ம ஆரம்பித்தோன்னே அவர் அங்கே தான் இருந்தார். ஃபோன் தான் பண்ணார், ஃபோட்டோ கூட கேட்கல. எப்போயாவது ஒரு முறை என்ன லெவலில் நடந்திருக்குன்னா அப்படின்வார். அழகாக வேலை பார்த்து அழகாக வண்டியை நகட்டணும். அப்படி நகட்டும் போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்யும் போது தான் உங்களுடைய பணம், நீங்கள் கஷ்டப்பாடு பட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய பணம் அதை பிரயோஜனப்படுத்தி தர்றது ஒரு ஒரிஜினல் வேலைக்காரன் உண்மையானவன் கையின் தொழிலை மறைச்சா அவனுக்கு தலையளவுக்கு பஞ்சம். அது மாதிரி நான் கற்றுக்கிட்ட தொழிலில் நான் உங்ககிட்ட மறைச்சேன்னா எனக்கு தலையளவுக்கு பஞ்சம். ஆனால் நான் பெருசாக சம்பாதிக்கல. ஆனால் எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறது நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம், வீடு எங்கள் அப்பா வீடு. இதை காப்பாற்றி பிழைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், போன மாதம் ஒரு 2-3 மாதம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, வேலை அடமலை மாதிரி வேலை. அந்த நேரத்தில் என்னை நம்ப போகிற கஸ்டமர்களை விட நம்பி வந்த கஸ்டமர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேலை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு சிந்தனை ஓடும், அப்போ இவ்வளோ பிரபலமாக இருக்கார். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலூர், கீழாவளவு, சிங்கமுனரி, காரைக்குடி அப்படியே போயிட்டீங்கன்னு வைங்க, தொண்டி வரைய எங்கள் அப்பாவுக்கு வண்டி அங்கேருந்து வரும். அப்போல்லாம் மஞ்சள் பையில் பணம் கட்டிட்டு லாரி எடுத்துகிட்டு அண்ணேன்ற ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல் பேசி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கிட்டு எடுத்துட்டிங்கன்னா சாத்தூர், சிவாசி, கோயில்பட்டி அந்த லைனில் பிடிச்சி எங்கள் அப்பாவுக்கு வரும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பரளி, நத்தம் இந்த லைன்லேருந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய வண்டி போகணுன்னே அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய நெட்வொர்க்கோ சோசியல் மீடியாவோ எதுவுமே இல்லாத காலகட்டம். நம்ம லாரி அப்படி போய் நின்ற உடனே அந்த வண்டியை சுற்றி பார்ப்பாங்க. அதில் குறை சொல்கிறதுக்குனே ஒரு டீம் சுற்றுவாங்க.
அதிலிருந்து எந்த பாடி பில்டர் குறையில்லாமல் தப்பிச்சாரோ அவருக்கு தான் வேலை வரும். அதுபோல் இப்போ நான் வந்து பாடி கட்டும் போதே நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, இந்த வண்டி போய் நின்றுச்சுன்னா இது குறை சொல்கிறதுக்குனே ஒரு டீம் வருவாங்க. அவங்களுக்கு உச்சா கூட இருக்க தெரியாது, ஆனால் குறை சொல்லி உங்களை விட ஒரு பெரிய அறிவாளி அப்படி நிரூபிக்கணும்னே வருவானுங்க. அப்படி நிரூபிக்கிறவன் என் வண்டிக்கு முன்னாடி வந்து எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அதே நினைப்பு தான் ஓடும். அதே மாதிரி ஒரு வேலையில் ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னு வைங்களேன், 3 நாளைக்கு கூட தூக்கமே வராது. என்ன இப்படின்னு ஒட்டஞ்ச ரெக்கார்டு மாதிரியே மூளைப்பாடும். இது ஒரு எங்கள் அப்பாவுக்கு இருந்த வியாதி. அப்படியே என் தலையில் இறக்கி விட்டு போயிட்டார். அப்படி கேரியில் வந்து கீழே வச்சு பெயிண்ட் அடிக்கும் போது என்ன ஆயிரும்னா, நம்ம கேபினுக்கு மேலே போடும்போது அந்த கேபினுக்கும் அந்த கேரியலுக்கும் இடையில வந்துட்டு பெருசாக கேப் கிடைக்காது. அதில் சரியாக பெயிண்ட் அடிக்க முடியாது. அது மாதிரி டோர் பட்டா இவ்வளோ கனமாகவும் போட்டிருக்கணும். இந்த மாதிரி வந்து டோர் பட்டாலாம் கனமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் சவாரி போகும்போது டோர்லேயும் சரி கேபின்லேயும் சரி தான் போய் ஏறி உட்காருவாங்க. தவிர ஏறி உட்காந்து ஒரு 2 எத்துனா தான் அவங்களுக்கு மனசாரும். இப்போ ஆளே இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் அடிக்கிற மாதிரி சரியாக முறையாக, அதாவது கேரளாவிலேருந்து வந்த வண்டி அவர் ஃபோன் தான் பண்ணுறாரு. நான் பார்த்து சொல்கிறது தான் அவருக்கு நிஜம். நான் வந்து இப்போ பாடி கிட்டியாச்சுக்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னா சரின்னு எடுத்துகிட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ கனமாக இந்த மாதிரி போட்டு மட்டமாக போட்டு சரியாக சாணம் பிடிச்சி இந்த மாதிரி பெயிண்டரை விட்டு இந்த மட்டியை வந்து 2 கோட்டு மட்டி வந்து இன்சைடில் வந்து கண்டிப்பாக அடிக்கணும். நாங்கள் ஏற்கனவே ஃப்ளோரிங்கில் பெட்டாக இருக்கும் போதே இந்த பாருங்கள் ஃப்ளோரிங்லாம் வந்து மட்டி அடிச்சிட்டோம். இதில் இருந்தாலும் இதை திருப்பியும் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கணும். அடிச்சிருக்கிறது வந்து வாட்டர் குரூப் பிளாக்கு. இந்த பாருங்கள் ஆங்கில இணைப்பு கடையிலலாம் வந்து மட்டி அடிச்சிருக்கிறோம். அதே போல் இந்த மாதிரி மட்டி வந்து எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ இது 2 கோட் அடிக்கணும். அப்படி அடிக்கும் போது அந்த ஆங்கிள் வந்து காக்கப்படும். அதாவது உங்களுடைய பணம் காக்கப்படும். அதே போல் நம்ம ஒவ்வொரு வேலையும் கவனமாக செய்யணும். இந்த பார்த்திங்களா மட்டி அடிச்சிருக்கோமா, இது ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிருக்கோம், இன்னொரு கோட் இருந்து கண்டிப்பாக அடிக்கணும். அடித்தாதான் அந்த மட்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இது வந்து கேரளாவை சேர்ந்த வண்டிங்க. கேரளாவை சேர்ந்த வண்டியை கொண்டு வந்து விட்டாரே தவிர வண்டியில் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம்னா, தொட்டி அமைச்சிருக்கோம், எம்ஆர்எஃப் டயரு, வாழக்காப்பட்டம் டயர் மாட்டியிருக்கோம், ஹாரன் மாட்டியிருக்கோம், ஃபேன் மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி முழுக்க நானே பொறுப்பெடுத்து இந்த வண்டிக்கு வந்து எல்லாம் மாட்டி கொடுத்தேன். காரணம் என்னென்னா அவர் அங்கேருந்து ஓயாமல் என்னை வந்து பார்க்க முடியாது. அதே போல் வண்டிக்கு பக்கத்துலேயே ஆள் வரமாட்டாங்க, நம்ம தான் வந்து வண்டியை பார்த்துக்கணும். அதனால் கஸ்டமர் பக்கத்தில் இல்லைன்றதுக்காக ஏதோ அறகுறையாக வேலை பார்க்குறது, நம்மளுக்கு பணம் தான் நோக்கம் அப்படின்னு வேலை பார்க்குறது, இதெல்லாம் வந்து சம்திங் ராங். இந்த அவர் வண்டிக்கு சேனல் வந்து பற்ற வச்சு கீழே வச்சு பற்ற வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வண்டியும் சேர்ந்தாப்புல பண்ணோம். அந்த வண்டி டாட்டா ஏஸ் பண்ணும்போதும் இதே படத்தை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் நான். ஏன்னா 2 வண்டிக்கு வந்து ஒரே மாதிரி வந்து ஜாமான் எடுத்து இப்போ வந்து கஸ்டமர் பக்கத்துலேயே இல்லை. அவர்கிட்ட வந்துட்டு அந்த வண்டியை மாடல் ஒரு பார்வை பார்த்துட்டு 1/2 மணி நேரத்தில் போயிட்டார். ஆனால் இல்லைனாலும் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து வாட்டர் பிளாக் அடித்து அதுக்கப்புறம் செல்லு ஏற்றுனதுக்கப்புறம் பெயிண்டரை வச்சு இன்சைட்லாம் வந்து மட்டி, அது 2 கோட்டு மட்டி அடிக்கணும். அப்படி 2 கோட்டு மட்டி அடித்தாதான் உங்கள் பணத்தை நான் காப்பாற்றி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாடி கட்டின மாதிரி தான் என் தொட்டியும் தெரியும். ஆனால் என்னுடைய தொட்டியோடைய வேல்யூ எவ்வளோ நாள் கழிச்சிருக்கு தெரியும்னா, ஒரு 4, 5 வருஷம் அல்லது 10 வருஷம் கழித்து தான் என்னுடைய வேல்யூ, என்னுடைய மதிப்பு தெரியும். இந்த மட்டியோட பவர் அப்படி. அதாவது இந்த பாருங்கள் வாட்டர் பிளாக் அடித்தாச்சு, இருந்தாலும் இன்னொரு முறை வந்து சைனிங் பிளாக் அடிக்கணும். ஏன்னா வாட்டர் பிளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுட்ரு மாதிரி தான் இருக்கும். சைனிங் பிளாக் அடிக்கும் போது தான் வந்துட்டு அதோடைய கிரிப்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வாட்டர் பிளாக்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி மருந்து வாசனை அப்படியே வரும். வெல்டிங் அடிக்கும் போது அந்த பூச்சி மருந்து வாசனை மூக்கில் ஏறும். இருந்தாலும் நம்ம அதை பொறுப்பறுத்துறே இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடு பிளேவுட்லாம் வந்துட்டு என்ன செஞ்சுருவோம், இந்த ஃபஸ்ட்டு கோட் அடிச்சிருக்கோமா, இன்னொரு முறையும் மட்டி அடிப்போம். அதில் அடித்து செகண்ட் கோட்டு நல்லா கனமாக அடிச்சுட்டு அந்த சைடு பழையிலையும் மட்டி அடித்து பட்டி பார்த்து தூக்கி மாட்டிடுவோம். இப்படி கேரளாவிலேருந்து நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு உண்மையான வேலைக்காரனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாருங்கள் பட்டி பார்த்துட்டோம் பாருங்கள். ஆங்கிலில் இணைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மட்டி அடிச்சிருக்கோமா, ஆங்கில்லையும் மட்டி அடிச்சிட்டோம், ப்ளைவுட்லேயும் வந்து பட்டி பார்த்துட்டோம். 2 இணைச்சிட்டோம்னா என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து கெட்ட கழுதை ரன்னிங்கில் போகும்போது எப்படி தண்ணி பூந்துடும். தண்ணி பூந்துருச்சுன்னா இந்த 2க்கு இடையில வந்துட்டு அப்படியே வந்துட்டு மட்டியும் பட்டியும் பார்க்கல அப்படின்னா உப்பி வகுறுதள்ளி அந்த வகுறுதல்லே அந்த ப்ளைவுட்டை வந்து கெடுத்து விடும். இந்த மாதிரி வந்து கஸ்டமர் பக்கத்துலேயே வரல, அவருக்கு வந்துட்டு நம்ம இப்படி வேலை பார்த்துருக்குறோம். ஃபுல்லாக பார்த்துங்க, மேக்னஸ் கம்பெனி ப்ளைவுட்டு. அதே போல் கம்ப்ளீட்டாக இந்த பாருங்கள் கம்ப்ளீட் கவரிங்கில் பெயிண்ட் அடிச்சிட்டோமா. இது தாங்க தங்கம் பாடி பில்டர்ஸ். சில பேருக்கு அந்த பணம் தான் நோக்கம், பணம் சம்பாதிக்கணும்னு. அதே போல் உண்மையான வேலைக்காரவங்களுக்கு தான் இன்னொரு வேலைக்காரனுடைய வேலை கண்டிப்பாக தெரியும்.
அதே போல் இந்த வண்டியை வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இவர் இதோட கூட விடலைங்க. சரி பாடி பில்டிங் வந்து தெளிவாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதோட விட்டுட்டாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தா, இல்லைண்ணே எனக்கு வந்து நீங்கள் உங்கள் பொறுப்புலேயே வந்து ஸ்ப்ரிங் பிளேட் மாட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. சரி ஸ்ப்ரிங் பிளேட் மாட்டி கொடுக்கலாம் அப்படின்னும் போது மணிப்பால் கம்பெனிக்கு இவ்வளோ ரூபா ஆகணும்னே ஓகே அப்படின்ட்டாரு. உடனே வந்துட்டு நான் மணிப்பால் பிளேட் வாங்கி இந்த பாருங்கள் வண்டி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த பிளேட்டில் மணிப்பால் பிளேட்டு இந்த பிளேட்டை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து உண்மையிலே தரமான கம்பெனி, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே பழமையான கம்பெனி, போட்டால் கேரண்டியாக இருக்கும். இதை வச்சு நம்ம சரியான அளவில் வந்து இதை வந்து விரப்பு கூட்டி நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோன்னே அதோடு விட்டுருவாருன்னு பார்த்துட்டா, அண்ணே எனக்கு வந்து ஹாரன் வேணும்னேன்ட்டாப்புல. ஹாரன்னா எந்த ஹாரன் மாட்டுறதுன்னா பார்த்தீங்கன்னா அது ரூல்ஸுன்ற கம்பெனி எலக்ட்ரானிக்கில் செம்மையாக இருக்கும். அதனால் ரூல்ஸ் கம்பெனி ஹாரன் வாங்கினோம். ஹாரன்னா ஹாரன் மட்டும் கிடையாது, ஹாரன் ப்ளஸ் அதுக்குரிய கட்டை விட்டு எல்லாம் வாங்கி இதை வந்து ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணால் கிட்டத்தட்ட 4-5 சவுண்டு சும்மா அலற விட்டுச்சு. சரி இதோட விட்டுட்டாருன்னு பார்த்தா, அண்ணே இல்லை உங்கள் மதுரையில் மாதிரி எனக்கு வந்து வாழைக்காய் டயர் பட்டன் வேணும் அப்படின்ட்டாரு. வாழைக்காய் டயர் பட்டனா? இவர் என்னடா பேச தெரியாது ஒரு பாச தெரியாதுன்னு பார்த்தா இவர் கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கார் மனுஷன்ட்டு. சரி நேராக எம்ஆர்எஃப் கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம். அந்த பாருங்கள் எம்ஆர்எஃப் கம்பெனி உள்ளே வந்துட்டு பார்த்து ஃபோட்டோ எடுத்து இந்த பட்டன் தானே பிரதர் அப்படின்னு. ஆமாம் இதே தான் வேணும் அப்படின்ட்டாரு. சார்ன்னு சொல்லிட்டு வாழைக்காய் பட்டனை வாங்கி டக்குன்னு வண்டியில் தூக்கி மாட்டிட்டு செட்டுக்கு வந்தோம். செட்டுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு ஃபேன் மாட்டணும்னேன்ட்டாப்புல. என்னது ஃபேனா? சரி ஃபேன் மாட்டும் போது என்ன செய்யணும்? புதுசாக அந்த கேபினில் ஒரிஜினல் கேபினில் ஓட்டை கிட்ட போட்டுறாமல் தலை தட்டிடாமல் இருக்கணும். அதேமாதிரி ஃபேனு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்த தேடி பார்க்கும்போது அந்த சன்லைட் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சற்று போடுறதுக்கான ஒரு ஸ்டாப் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா 2க்குமே வரும். இப்போ பார்த்திங்கன்னா டிரைவருக்கு மட்டும் தான் வரும், கண்டக்டருக்கு வந்து அந்த இடத்துல ஃபேனை விட்டுருப்பாங்க. அந்த ஸ்டட்டு போல்ட்டை லூஸ் பண்ணி அதில் தூக்கி அந்த ஃபேனை மாட்டணும். மாட்டி அப்படியே வயரிங்கை உள்ளே கொண்டு வந்து நம்ம அந்த கேபின் லைட்டில் வந்து ஃபிட் பண்ணோம். ஏன்னா வந்து புது வண்டி நம்ம ஓட்டை போடவோ நம்ம பேசாமல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னு வைங்க தப்பாக போயிடும்ன்ட்டு அந்த மாதிரி வேலை பார்த்தோம். இந்த மாதிரி முழுக்க திருப்தியாக நம்மளை நம்பி அங்கேருந்து பணம் அனுப்பிச்சி விட்டுட்டே இருந்தார் மனுஷன். ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு ஃபோட்டோ கிடையாது. அப்பா இந்த யூடியூப் மூலமாக வரக்கூடிய கஸ்டமர்களில் பாதி பேர் வேறு லெவலில் இருக்காங்க. ஆல்ரெடி என்னை இந்த வீடியோலேயே அளந்து பார்த்துட்றாங்க. இவன் உண்மையிலே அதாவது நான் பேசுகிறேன்னா எல்லா பேரும் கேட்டுற மாட்டாங்க. அப்படி கேட்குறவங்க வந்து வாழ்க்கையில் பல கட்டங்களை தாண்டி வந்தவங்க. அவங்களுக்கு ஒத்த வார்த்தையிலே தெரிஞ்சு போயிடும் இவன் ப்ராடு இவன் ஒரிஜினல்னு. அதனால் வந்து யாருமே வந்துட்டு விசுக்குன்னு ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்லாம் வந்து செய்கிறதுக்கு கிடையாது. அவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்களா நம்ம வீடியோவை, அந்த சுப்ரவண்டிக்கார அண்ணன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சுப்ரமணியம் பாருங்கள் அந்த கேபின் மட்டும் போட்டு 2 வீடியோ தான் பார்த்துருக்காரு. இவர் தான் பாடி பில்டர், இவர்கிட்ட தான் போவேன் அப்படின்னு வந்துட்டாங்க. இவங்க என்ன கணக்கில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் என்ன கணக்கில் பார்க்குறேன்னா இது எனக்கு கடவுள் கொடுத்த வேலை.